என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 2. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன். எழுந்ததும் மறுபடி விழுகிறேன். உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன். அலைந்ததும் மறுபடி தொலைகிறேன். ஓர் நொடியும் உன்னை நான் பிரிந்தால் போர்க்களத்தை உணர்வேன் உயிரிலே. கைபேசியின் அழைப்பு மணி ஓசை கதவுகளுக்கு வெளியே கேட்கும் போது அழைப்பை ஏற்காத மகிழனின் மேல் பெரும் கோபம் மூண்டது கவினுக்கு. கோபத்தை அடக்கிக் கொண்டு மீண்டும் மகிழன் கைபேசிக்கு அழைத்தான். ஆனால் அழைப்பை ஏற்க வேண்டியவனோ அந்த பாடலில் மூழ்கி தன் உணர்வுகளில் நிறைந்தவளோடு கடந்த காலத்திலேயே நின்று உருகி கொண்டிருந்தான். இப்படிதானே நானும் அவள் கண்களில் விழுந்து என்னையே தொலைத்து நிற்கிறேன் என்ற எண்ணமே அவன் இயலாமையை ஓங்கி முரசறிவிப்பதாய் இருந்தது. உள்ளமெங்கும் நிறைந்து கிடந்த காதலை, அன்பை கோபம் என்னும் திரை கொண்டு நித்தம் நித்தம் மறைக்க போராடி கொண்டிருந்தான் அவன். அவனின் எண்ணங்களை கலைக்கும் விதமாய் கதவு பலமாய் தட்டப்பட்டது. கவின் தான் தனது பொறுமையை காற்றில் பறக்கவிட்டு கதவில் கதகளி ஆடிக்கொண்டிருந்தான். அப்படியிருந்தும் நிதானமாய் எழுந்து வந்து பொறுமையாய் கதவை திறந்த மகளை முறைத்து கொண்டு நின்றான் கவின். அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மீண்டும் கட்டிலில் அமர்ந்து கொண்டவன் மீண்டும் வீட்டு இடத்திலிருந்து தன் நினைவுகளை மீட்ட இன்னும் கடுப்பாகி போனது கவினுக்கு. ஏண்டா எத்தனை தடவை போன் பண்ண, எடுக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நீ என எரிச்சல் மண்டிய குரலில் கேட்டாலும் அழுத்தமாய் அவன் முகத்தை தான் ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தான் கவின். மகளின் வாடிய முகமும் கலங்கிய கண்களுமே சொல்லிட்டு அவன் என்ன செய்திருப்பான் என்று. என்னடா இப்போ உனக்கு என்றான் கடுகடுவென முகத்தை சுருக்கி கொண்டு மகள். சில நொடிகள் எதுவும் சொல்லாமல் அழுத்தமாய் அவனை பார்த்தபடி இருந்த கவின். சீக்கிரம் கிளம்பு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றான் உத்தரவாய். எங்க என்றவனின் ஒற்றை வார்த்தை சலிப்பும் எரிச்சலுமான பதிலில் அவனின் மனநிலையை துல்லியமாய் கணித்திருந்தான் கவி. ஏன், எங்கன்னு சொன்னாதான் சார் வருவீங்களோ, இல்லனா வரமாட்டீங்களோ என்றவன் சில நொடிகள் தாமதித்து மேலிருந்து கீழ் அவனின் பார்வையை ஓட்டியபடியே, காலங்காத்தால கிளம்பி உனக்கு பொண்ணு பார்க்கவா போக முடியும்? அந்த பொண்ணு பாவம் இல்ல, அதனால சத்தியமா அங்க இல்ல செல்லும் என்றான் கேலியாய். ஏண்டா எனக்கு என்ன குறை, மன்மதண்டானா என்றான் மகளும் துளிர்விட்டு திடீர் கோபத்தோடு. இதைத்தானே கவினும் எதிர்பார்த்தான். தாடையில் கை வைத்து யோசிப்பது போல் சிறிது நேரம் பாவனை செய்தவன். நியாயமா பார்த்தா என்ன குறைன்னு இல்ல, என்ன நிறன்னு தான் கேட்கணும். ஒரே ஒரு பிளஸ் பாயிண்டாவது இருக்காடா உனக்கு என்றான் சிரிப்பை அடக்கி கொண்டு கவி. மகிழ் சிரித்து கொண்டே, எனக்கு என்னடா கார்மேக கண்ணண்டானா, என்ன புல்லாங்குழல் ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங் என்றவனின் எண்ணம் எப்போதும் இவனை இப்படி வர்ணிப்பவளின் நினைவுகளை விட்டு மீளவில்லை. ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க என பழிப்பு காட்டியவன். கொடைக்கானல்ல புதுசா ஒரு கடை திறக்க இடம் பார்த்திருந்தோம் இல்ல, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்திருக்காரு, அவரை பார்க்கத்தான் போகணும் என்றவாறே அவனை இழுத்து சென்று குளியலறையில் தள்ளி கதவை சாத்தினான். 10 நிமிஷம் உனக்கு டைம், கிளம்பி கீழே வர, இல்ல நான் பாத்ரூம்குள்ளேயே வந்துடுவேன் பாத்துக்கோ என்று மிரட்டியபடியே கீழே இறங்க தொடங்கி இருந்தான். அவனின் கூற்றில் முகிழ்த்த சிறு நகையுடன் தயாராக தொடங்கினான் மகிழ் கவி இருவரும் பிள்ளை பருவம் தொட்டே நெருங்கிய நண்பர்கள். தந்தைகளை பின்பற்றி பிள்ளைகளையும் தொடர்ந்திருந்தது அந்த நட்பு. இப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து கோவையில் ஒரு மைய பகுதியில்
கவியன் மஹி டெக்ஸ்டைல்ஸ் எனும் துணிக்கடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னும் சில கிளை கடைகளும் இருக்கிறது. அரை மணி நேரத்தை முழுதாய் விழுங்கிக் கொண்டு தயாராகி கீழே வந்தான் மகள். சாப்பிடுவதுதான் தற்போது தன்னுடைய ஒரே பணி என உணவில் கவனத்தை பதித்திருந்த கவியை இழித்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்தான். இதழ் சுழித்து கேலி புன்னகையோடு, ஏண்டா டே, என்னையே சீக்கிரம் சீக்கிரம்னு படுத்திட்டு சாப்பாடு தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு ஃபுல் கட்டு கட்சியே, நியாயமாயுது என்றான். தனக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்து உணவை பரிமாறியபடி. என் சாப்பாடு என் உரிமை, சாப்பாடு அதானே எல்லாம் என பிரபு பாணியில் வசனம் பேசியவன் சாப்பிடுவதிலேயே குறியாக இருந்தான். கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கும் போது வேற என்ன கண்ணுக்கு தெரியும்? அப்படிதானே கவியண்ணா? அவனை சீண்டியபடியே இருவருக்கும் எதிரில் வந்து அமர்ந்தாள் மதுமதி, மகளின் செல்ல தங்கை. என்னம்மா கல்யாண பொண்ணு, இன்னைக்கு பிரபா சிக்கலையா? என் தலை உருளுது என்றான் கேலியாய் புருவத்தை ஏற்றி இறக்கி கவி. மதுவிற்கும் சமீபத்தில்தான் நிச்சயம் முடிந்திருந்தது. மணமகன் பிரபானந்தன், அவள் கல்லூரி சீனியர். சந்தேகத்துக்கு இடமே இன்றி காதல் திருமணமேதான். சும்மா இரு கவினா, நான் என்ன பண்ணேன் அவரை என்றவளின் குரலே சினுங்கியது. கண்ணங்கள் செம்மை வண்ணம் பூசிக்கொண்டது. போதும் போதும் பேசினது, சாப்பிடுங்க பிள்ளைகளா என்றபடியே அங்கே வந்து சேர்ந்தார் கலைவாணி. அதே நேரம் அங்கே சத்தியமூர்த்தியும் வந்துவிட அனைவரும் அமைதியாய் சாப்பிடுவதில் கவனத்தை செலுத்தினர். மதுவின் கல்யாண வேலை பற்றிய பேச்சு வர இடையில் தேவையில்லாமல் வந்து விழுந்தது மகளின் கல்யாண பேச்சு. கல்யாணம் என்றவுடன் மீண்டும் அவளில் தான் சென்று நிலைத்து நின்றது அவனின் எண்ணங்கள். மகளின் தந்தை சத்தியமூர்த்தி கொஞ்சத்திற்கும் அதிகமாகவே கண்டிப்பான மனிதர். ஆனால் என்றுமே பிள்ளைகளின் நியாயமான ஆசைகளுக்கு அவர் தடை விதித்ததில்லை. அவனின் அன்னை கலைவாணி அன்பை மட்டுமே காட்ட தெரிந்தவர், யாரையுமே கடிந்து ஒரு வார்த்தை பேச தெரியாதவர். கடைசியாக மதுமதி மகளின் அத்தனை பாசத்திற்கும் சொந்தக்காரி. மகளுக்கு மட்டுமல்ல, கவியின் பேரன்பெருக்கும் அவள் சொந்தக்காரி, நிரம்ப சேட்டைக்காரி. மூவரும் பிறந்ததிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்திருக்க பேச்சிற்கு கூட அவர்களுக்கு இடையே வேற்றுமை எழுந்ததில்லை. கவின் பெற்றோர் நடராஜன் பார்வதி. நடராஜனும் சத்தியமூர்த்தியும் பால்யம் தொட்டே உயிர் நண்பர்கள். இப்போது தொழில் பங்குதாரர்களும் கூட. இரண்டு குடும்பங்களும் ஒன்று போல் வீடு கட்டி அருகிலேயே வசித்தனர். சாப்பிட்டு முடித்து கலகலவென பேசி சிரித்தபடி மகிழ்ச்சியான மனநிலையிலேயே கவியும் மகளும் வெளியே கிளம்பினர். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு அதிக நேரம் நீடித்திருக்க போவதில்லை என்று அப்போது தெரிந்திருக்கவில்லைதான். கொடைக்கானலில் கிளை திறக்க வேண்டிய இடத்தை பற்றி பேச்சுவார்த்தை இரு தரப்பினருக்கும் சுமூகமாக முடிந்திருந்தது. காலையிலிருந்து இழுத்து அதற்கே நேரம் மதியத்தை தொட்டுவிட்டது. ஆவணங்களை கவியை சரிபார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் இளைப்பாற வெளியே வந்தான் மகள். தன் காரின் மீது சாய்ந்து நின்றபடி பார்வையை சுற்றி எங்கிலும் அலையவிட்டான். சற்று தூரத்தில் பல்பொருள் அங்காடி ஒன்றின் வாசலில் அவனுக்கு முதுகு காட்டியபடி நின்றிருந்தவனின் கரங்களில் பூக்குவியலாய் ஒரு பெண் குழந்தை. குழந்தையின் அழகான சிரிப்பில் மயங்கி புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் மகள். அந்த நபர் திரும்பியவுடன் தான் தெரிந்தது வாழ்நாளில் இனி ஒரு முறை பார்க்கவே கூடாது என்று நினைத்திருந்தவன் அவன் நினைவுகளை மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்தவளின் அதீத பிரியத்திற்கு உரியவன் அவன். கோபம் சுறுசுறு என தலைக்கேற அவனை வார்த்தைகளிலாவது காயப்படுத்திவிடும் எண்ணத்துடன் அவனிடம் விரைந்தான் மகள். அவனை காயப்படுத்திவிடும் நோக்கத்தில் விரைந்தவனுக்கு முழுதாய் காயப்பட்டு நிற்கப் போவது அவன்தான் என்று அந்த நொடி புரியவே இல்லை. என்ன கதிர், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்காங்க உங்க யாழ் என்பதில் அழுத்தத்தை கூட்டி மகள் பற்களை நரநரப்பது தெரிந்தது. முகம் அப்பட்டமாய் இகழ்ச்சி தெரிந்தது. புருவத்தை சுருக்கி சற்றே யோசித்தவன் மகளை கண்டு கொண்ட விதமாய், நீங்க மகிழன் தானே? நான் நல்லா இருக்கேன் யாழ் என தொடங்கி இருந்த போது அவனை இடைமறித்து மகள் பேச்சை தொடங்கினான். இதற்குள் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஒரு பெண் அருகில் வந்து கதிரின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். அவள் வந்ததும் பேச்சு அப்படியே நின்று போனது. இவர்கள் பேச்சிற்கு குழந்தை இடையூறாக இருக்க வேண்டாம் என நினைத்திருப்பாள் போல. இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கமும் பார்வை பரிமாற்றமும் அவள் நிச்சயம் கதிரின் மனைவியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று கட்டியம் கூறியது. ஆனால் அது எதுவும் மகளின் கவனத்தில் பதியவே இல்லை. அவள் குழந்தையுடன் நகரவும் மீண்டும் மகள் பேச்சை தொடர்ந்தான்.
அவ நல்லா இல்லாம எப்படி இருப்பா? பணம் தான் முக்கியம்னு போனவ நல்லா தான் இருப்பா. என்னை விட உன்கிட்ட பணம் அதிகம் இருக்குன்னு வந்தவ தானே. இப்போ உன் கூட தான் இருக்காளா இல்ல உன்னை விட பெரிய பணக்காரனா பிடிச்சிட்டாளா? அவளால எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஒருத்தன் கூட இருக்க முடியாதே என வார்த்தைகளில் நஞ்சை ஏற்றி வார்த்தைகளாலேயே கதிரை கொன்றுவிடும் முயற்சியில் இறங்கியிருந்தான் மகள். இதுவரை புரியாமல் குழப்பத்துடன் மகளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவனிற்கு அர்த்தம் பிடிபட கோபம் தலைக்கேறியது. கடைசி வார்த்தைகளை மகள் முடிப்பதற்குள் தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அதை அவன் கன்னத்தில் இறக்கியிருந்தான் கதிர். அவனின் திடீர் தாக்குதலில் தள்ளாடி தடுமாறி கீழே விழுந்திருந்தான் மகள். கதிரின் விரல் தடங்கள் அழுத்தமாய் அவன் கன்னத்தில் பதிந்திருந்தது. அவனின் சட்டை கொளரை பற்றி தூக்கி நிறுத்தியபடியே, ஒரு பொண்ணு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவன் எல்லாம் என்னத்துக்கிடா காதலிக்கிறீங்க? உன் தங்கச்சி மதுவுக்கும் கவிக்கும் என்ன உறவோ அதாண்டா எங்களுக்கும். அத சந்தேகப்படுவியா நீ? அவளை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? பணத்துக்காக ஆள மாத்திர பொண்ணாடா அவ கஷ்டப்பட்டப்ப பிரச்சனையில இருந்தப்ப எல்லாம் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்ட? சந்தேகப்பட மட்டும் கொடி பிடிச்சிட்டு ஆளா வந்து நின்னுட்ட. கதிரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரமாரியாக அடி விழுந்தது மகளுக்கு. கொஞ்சமும் தடுக்க முனையவில்லை அவன். கதிர் யாழிக்கு பிரச்சனை என்ற இடத்திலேயே தேங்கி நின்று விட்டது அவன் மனம். கதிர், என்ன பண்றீங்க? இது ரோடு, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு அவனையும் சாந்தப்படுத்த போராடி கொண்டிருந்தாள் அந்த பெண். அவ உன் கூட இருப்பாங்கிற நினைப்புல தானே நான் நிம்மதியா இருந்தேன். இனிமே எங்கன்னு போய் தேடுவேன் அவளை என்றவன் மகளை அடிப்பதை நிறுத்திவிட்டு தளர்ந்து தரையில் அமர்ந்து விட்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிய தொடங்கியிருந்தது. யாழுக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் கூட இருக்கணும்? கதிரின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தபடியே உயிரை கையில் தேக்கி வைத்து வினா தொடுத்தான் மகள். அவனின் குரலும் உயிரும் சேர்ந்து நடுங்கியது. அவனை முறைத்து பார்த்தவன் ஒரு வார்த்தை உதறிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் மகள் கெஞ்சவும், இப்ப தெரிஞ்சிட்ட மட்டும் என்ன பண்ணுவனி என்றான் இகழ்ச்சியாய் அவனை பார்த்து. அப்படியும் அவன் விடாமல் கேட்கவும் தனக்கு தெரிந்ததை மிக சுருக்கமாய் சொன்னான். மகளின் கண்களில் இருந்து நெருக்காமல் கண்ணீர் வழிந்தது. தப்பு தப்பு, எல்லாமே ஏன் தப்புதான். நடந்த எதுவுமே தெரியாம யாரோ சொன்னதை நம்பி யாழ சந்தேகப்பட்டுட்டேனே. அவ கஷ்டப்படும் போது அவ கூட இல்லாம நானும் அவளை கஷ்டப்படுத்தி இருக்கேன். இதெல்லாம் அவ எப்படி தாங்கி இருப்பா? ஒருவேளை தப்பான முடிவு எதுவும் எடுத்திருப்பாளோ? இல்ல யாழ் தைரியமானவ. தனக்கு தானே சத்தமாய் புலம்பியபடி அமர்ந்திருந்தவனுக்கு தன்னை நினைத்தே அத்தனை அவமானமாகவும் அவளுக்கு என்ன ஆகி இருக்குமோ என அச்சமாகவும் இருந்தது. நிஜமா யாழ் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாதா என்றான் பெரும் பரிதவிப்போடு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். யாருக்கும் தெரியல. உன் கூட இருப்பான்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு என்றான் வெறுமை குரலில் கதிர். ஐயோ யாழ், எல்லாம் ஏன் தப்பு தாண்டி. நீ பேச வந்தப்ப நான் என்னன்னு கேட்டிருக்கணும். இப்போ மொத்தமா உன்னை தொலைச்சிட்டு நிக்கிறேனே. எங்க இருக்கியோ? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியோ? இனிமே உன்னை பார்க்க முடியுமோ முடியாதோ தெரியலையே. ஒருவேளை பார்க்க முடியாமலே போயிடுமோ? என்னை மன்னிச்சிடுடி. ஐயோ, என்னடி பண்ணுவேன் இப்போ நான்? ப்ளீஸ் என்கிட்டே திரும்பி வந்துடுடி. ஐயோ யாழ், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு கண்ணம்மா, என்கிட்டயே வந்துட்டு கண்ணம்மா என நடுவீதி என்றும் பாராமல் அப்படியே அமர்ந்து நெஞ்சை பிடித்து கொண்டு கதற ஆரம்பித்தான் மகள். அவன் கதறுவதை பார்த்து கதிரிக்கே பாவமாகி போனது. அவன் மகளை தேற்ற முயன்றும் அதற்கு எந்த பயனும் இருக்கவில்லை. நீண்ட நேரமாக மகள் வராததால் அவனை தேடி கவின் வெளியே வந்தான். சற்று தூரத்தில் மகள் கதறி துடிப்பதை கண்டவன் ஏன் எதற்கு என்று காரணம் புரியாமல் முதலில் திகைத்து நின்றுவிட்டான். நண்பனின் நிலை கருத்தில் பதிய வேகமாய் அவனிடம் விரைந்தான். மகளை எழுப்ப முயன்று முடியாமல் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்தவன் என்னென்னவோ சொல்லி அவனை தேற்றத்தான் பார்க்கிறான். ஆனால் அது எதுவும் மகளின் காதுகளை அடைந்தது போலவே தெரியவில்லை. அவன் கதறலும் நிற்கவில்லை. அந்த இடத்தை விட்டு எம்மியும் அசையவில்லை. மீண்டும் உன்னை சேர்ந்திடும் ஒரு நாள் வருமா? இல்லை, உன்னை சேர்ந்திடும் ஏக்கத்திலேயே என் உயிர் மடியுமா? தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.